நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக ஸ்காட்லாந்திலிருந்து. செகண்ட் லவ் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பித்தேன். அதன் பிறகு பயங்கரமான வேலைகள், சொந்த விஷயங்கள், அது இதுன்னு ஊர் சுத்தல் அது இதுன்னு நிறைய இருந்ததுனால, என்னால் வந்து அந்த செகண்ட் லவ்வே வந்து கண்டினியூஸாக என்னால் பண்ண முடியல. ஆனால் பண்ணுவோம். ஆனால் என்னென்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, பிக் பாஸுடைய அப்டேட்டு, காமன் மேனுடைய அப்டேட்டு அது இதுன்னு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? சரி. பிக் பாஸ் வந்து செப்டம்பர் மாதம் தொடங்க போகுது. அதற்குறித்தான ஒரு விரிவான ஒரு அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக பிக் பாஸ் நேயர்கள், பிக் பாஸ் ரசிகர்கள், ஜாக்கி டிவியை தொடர்ந்து பிக் பாஸ்க்காக ஃபாலோ பண்ணுற அத்தனை பேரும் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பரிந்துரைக்கவும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் பண்ணி பிக் பாஸ் செப்டம்பர் மாதம் தொடங்க போகிறதாகவும், அதே நேரத்தில் டிசம்பர் 20 முடிக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அதிகாரப்பூர்வமான தகவல் தான். அதை நிறைய பேர் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக சேனல் சைட்லேருந்தும். எல்லாத்த விட வந்து என்னென்னா, இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன்பாக வந்து ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி டைமில் தான் வந்து பிக் பாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தது. ஆனால் கொரோனா நேரத்தில் மட்டும்தான் அது என்னாச்சு, அக்டோபருக்கு மாறிச்சு. ஒரு 3-4 சீசன் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20 முடிக்கிற மாதிரி ஒரு பிளானில் அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஹோஸ்ட்டுக்கான ஒரு அவைலபிலிட்டி, அதில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து 1ஆம் தேதியெலாம் வந்து பிஸியாக இருக்கிறாரு, ஜனவரியில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார், அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பித்து இதை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு விஷயம் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும். அது என்னென்னா, இந்த இந்த சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, இந்த சேஞ்ச் ஓவர் வந்து எதனால் நடந்திருக்கும் அப்படின்றது ஒரு பார்வை இருக்கலாம், இல்லாமல் போகலாம். எப்பயுமே இப்போ ஒரு சினிமாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 to 5 கால் ஷீட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் 6 to 2 ஒரு கால் ஷீட், அதாவது 6 மணி சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட் 2 மணி வரும் ஒரு கால் ஷீட். அப்புறம் 2 to 5, 2 to 9 அந்த மாதிரி. அது வந்து ஷெட்யூல் வந்து என்னென்னா, அந்த மாதிரி தூக்கத்தை விட்டுட்டு நைட்டு வேலை செய்கிறாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி வந்து பேட்டா வந்து மாறும். ஓகேவா? அந்த மாதிரி ஏன் பேட்டா மாறும் அப்படின்னா, நீங்கள் பகலில் ஒரு வேலை நேரம் 9 to 5 ஒரு கால் ஷீட்டில் நீங்கள் என்ன வேணாலும் வேலை செஞ்சாலும் ஒரு அமௌண்ட்டு. ஆனால் நைட்டு எஃபெக்ட்டு, நைட்டு விஷயங்கள் இருக்குல்ல, அப்போ நான் தூக்கத்தை விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 12 மணி நேரம் வேலை செய்கிறேன். அதுக்கப்புறம் தூக்கத்தை விட்டுட்டு இன்னொரு ஷெட்யூல் நான் வேலை செய்யும்போது நான் தூக்கத்தை வந்து தியாகம் பண்ணுறேன். அப்போ எனக்கு 2 பேட்டா வரணும். நைட் கால் ஷீட்டுக்கு வந்து பேட்டா வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த அக்டோபர் மாதம் தொடங்கக்கூடிய இந்த பிக் பாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அக்டோபரில் தொடங்குச்சுன்னா எனக்கு தெரிஞ்சதில் வந்து தீபாவளி வந்துடும், கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர் வரும், அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வரும். பொங்கலில் 3 நாள் 4 நாள் அப்படியே வந்துடும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த விழா காலங்கள் இருக்குல்ல, இந்த விழா காலங்களில் எல்லாருமே தியாகம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய டீமே ஒரு 3 நாள், அதாவது கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷம் வந்து நல்ல நாள் அதுவுமா யாருமே வீட்டுக்கு போகாமல் இருப்பாங்க. ஆனால் டபுள் கால் ஷீட்டுக்கு அமௌண்ட் உண்டு உங்களுக்கு. அந்த மாதிரியான நாட்களில் ஒரு வேலை நேரம் வந்து இந்த மாதிரியான நாட்களில் வேலை செய்யும் பொழுது மொத்தமாக பேக்கேஜாக பேசி வேலை செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பேக்கேஜில் வந்து நான் இவ்வளோ நாள் தியாகத்தை பண்ணிவிட்டு என் குடும்ப குட்டிலாம் உட்காந்துட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னும் போது அதிகமாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். இப்போ மொத்தமாக வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸுக்கு வந்து மொத்தமான பேக்கேஜில் போனால் கூட அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளிக்கு வந்து ஒரு நல்ல துணி போட்டு பிள்ளைங்க கூட இருக்கணும், யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற லைட்மேனை யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு எல்லாமே டபுள் பேட்டான்னும் போது அதனுடைய அமௌண்ட் வந்து ஏறிட்டு போகும். எனக்கு தெரிஞ்சு கமல் அளவுக்கு 2 சீசனில் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க வந்து லாபம் இல்லைன்றதும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலில் தான் அது வந்து போயிட்டு இருந்தது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது நம்ம வந்து அக்டோபர் விட்டுட்டு நம்ம ஏன் வந்து செப்டம்பர்லேயே தொடங்கிடக்கூடாது அப்படியும் யோசிச்சிருக்கலாம். ஏனென்றால் இங்கே எல்லாமே பட்ஜெட்டை பொறுத்து தான் எல்லாமே நடக்குது. ஓகேவா? இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குன்றது என்னுடைய பார்வை. ஏன்னா நான் வந்து சீரியல்லேருந்து சினிமாவெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்றதுனால இந்த பட்ஜெட்லாம் போடும்போது ஒட்டுமொத்தமாக பேமெண்ட் வாங்குகிற டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, மொத்தமாக அவங்களே வந்து என்னென்னா அவங்களே கூட யோசிப்பாங்க.
ஏன்னா நல்ல நாள் எல்லா நாளுமே இங்கேயே உட்காந்து நடாமட்டு சரி தீபாவளி வச்சுக்கிறீங்க ஓகே. நாங்கள் எதுக்குடா வந்து பொங்கலுக்கும் ஏற்று வந்து விட்டுறீங்களா, பொங்கல் ஒரு 5 நாள் 4 நாள் ஊர் பங்கு கிராமம் பங்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா விடமாட்டேங்க உங்களுக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு, அதாவது இங்கே இருக்கிறவங்க பேட்டாலாம் கொடுத்து எல்லா டெக்னீஷியன்ஸு லைட் மேன்ஸ்லாம் நீங்கள் பேட்டெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் கொடுத்து வேலை பார்த்தாலும் அதற்கான விளம்பர வருவாயின்னு ஒன்று வரணும்ல, அதுவும் இருக்குல்ல. அப்போ உள்ளார அதுக்கேற்ற மாதிரி செட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதற்கான செலவுகள் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து சேஃபராக செப்டம்பர் 6 ஆரம்பித்து டிசம்பர் 20க்குள்ளே முடிச்சிக்கலாமா அப்படின்னு போயிருக்கலாம். ஏன்னா நீங்கள் கவனிச்சுனே டிசம்பர் 20 தான் போட்டிருக்காங்களோசரம் அவங்க வந்து 25 கூட போகல. ஒரு அந்த 105 நாள் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 20 டிசம்பர் 20ஓட அது முடியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கூட அவங்க போகல. கிறிஸ்மஸ் போனால் தான் நீங்கள் அங்கே நீங்கள் இருக்க டெக்னீஷியனை சுற்றி ஒரு 100 150 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவனுக்கான சம்பளங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த விடுமுறை நாட்கள் வேலை செய்கிறதெல்லாம் டபுள் த அமௌண்ட் போகும். இதெல்லாம் கணக்கு பண்ணி கூட அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம். ரைட். ஸோ இப்படி ஒரு விஷயத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து இங்கே மட்டும் நடக்கலை. ஓகேவா? இந்த விஷயம் எல்லா மாநிலங்களையும் இது எதிரொலிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். இது எல்லா மாநிலங்களையும் எதிரொலிக்குது அப்படின்னா எப்படி அப்படின்னா, எல்லா இடத்துலையும் தீபாவளி நடக்கும்ல, எல்லா இடத்துலையும் நியூ இயர் நடக்கும்ல, அந்த மாதிரி. ஆனால் சில மாநிலங்களில் முன்னாடியே அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா மலையாள பிக் பாஸ் முடிஞ்சு தான் நம்மளது ஆரம்பிக்கும். அந்த மாதிரியும் இருக்குது. ஒரு சில இப்போ தெலுங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட ஒரு 20 நாள் 10 நாள் முன்னாடி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 6 லாங்குவேஜ் பிக் பாஸை வந்து ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ மல்டி லாங்குவேஜ் வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பிக் பாஸ் வந்து ஹிந்தி பார்ப்பாங்க, நிறைய பேர் தெலுங்கு பார்ப்பாங்க. ஜாக்கி மலையாளம்லாம் வேறு லெவல், லால் லெட்டர்லாம் உள்ள இருந்தோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொரோனா டைமில் வந்து சீசன் 3 நம்ம வந்து பார்த்தோம். உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த இதெல்லாம் இருந்தது. நாகார்ஜுனா வந்து அங்கங்கே சில கிளிப்ஸில் வந்து நாகார்ஜுனா எப்படி அவங்கள டீல் பண்ணுறாங்கன்றதும், சல்மான் கான் இந்தியில் வந்து எப்படி வந்து சட்டையை ஊத்து போட்டு வந்து சண்டைக்கு போவார் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த பக்கம் கிச்சா, அந்த பக்கம் இப்படி நிறைய பேரை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ 6 மொழிகளில் இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. செப்டம்பரில் 6 மொழிகளில், அதாவது 6 இந்தியன் மேஜர் லாங்குவேஜில் வந்து இந்த பிக் பாஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. முக்கியமாக தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், கன்னடா, மலையாளம், பெங்கால் இது எல்லாத்தையும் என்ன ஒரே நாளில் அதாவது ஒரே நாளில் தொடங்கி அந்த இதில் வந்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா, ஏற்கனவே 24/7 தமிழ், அதாவது எப்படி வந்துன்னா நம்மளது வந்து முதல்ல வந்து 1 ஹவர் தான் போட்டாங்க. அதன் பிறகு நம்பகத்தன்மை அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, 1 ஹவர்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா, என்ன செஞ்சாங்க, 24/7 வந்து நம்மளுக்கு காமிக்க ஆரம்பித்தாங்க. இந்த 24/7லேயும் என்னென்னா, அவங்க எடிட்டடு, அவங்களுக்கு என்ன விருப்பம், யார் மேலே கதை போகணும், யாரோட வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணுறது வந்து கிரியேட்டிவ் டீம் தான். அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதனால தான் நான் சொன்னேன், பிக் பாஸ் வந்து 100% உண்மையா? 100% உண்மை கிடையாது. ஒரு 75% உண்மை, 25% கிரியேட்டிவ் டீம் செய்கிறது. ஒருத்தவன் பண்ணுற தப்பெல்லாமே தடுத்து நிறுத்திட்டு, ஒருத்தவன் பண்ணுற சின்ன சின்ன தப்பை காமிச்சு யாரை ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட சின்ன சின்ன தவறுகளை கூட வந்து டெலிகாஸ்ட் பண்ணால் முடிஞ்சது கதை. அதனால தான் இதில் வந்து 78 கேமரா வைங்க, 88 கேமரா வைங்க. கிரியேட்டிவ் டீம் யாரை ஜெயிக்க வைக்கணும், யாரை முடிச்சு விடணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இந்த 24/7 வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியேற ஆரம்பிச்சுது. அதனாலே இந்த பிக் பாஸ் கேம் வந்து சூடு பிடிச்சிது. அதை பற்றின விவாதங்கள் பொது வெளியில் அதிகமாகவே பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அதாவது 24/7 தமிழ் மட்டுமே பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி தெலுங்கு, மலையாளம், மல்டி லாங்குவேஜ்லாம் இப்போ சென்னையில் வந்து மொத்தம் 3-4 மொழி பேசுகிறவங்க இருப்பாங்க. முக்கியமாக தெலுங்கும் தமிழும் வந்து சென்னையில் வந்து நிறைய பேசுவாங்க. அதுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய காரணங்கள் அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தெலுங்கை பார்க்குறதா, தமிழை பார்க்குறதா, மலையாளத்தை பார்க்குறதா, கன்னடத்தை பார்க்குறதான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இதில் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் வந்து தெரியாமல் ஒரு கிரியேட்டிவ் டீம் வந்து இருக்காது. இதை பற்றிலாம் பேசாமல் இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து அவங்க அமைக்க மாட்டாங்க.
ஆனாலும் இந்த 6 லாங்குவேஜும் ஒரே நேரத்தில் அவங்க வந்து லான்ச் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற ஏதாவது ஒரு காரணம் அது இருக்கும். இப்போ நான் ஒன்று சொன்னேன்ல, ஏன் வந்து இந்த பிக் பாஸ் வந்து பொங்கல் வரலையும் போகாமல் போகுதுன்னும் போது விடுமுறை, அதாவது விசேஷ நாட்கள் நிறைய இருக்குது. விளம்பரதாரர்கள் நிறைய வரும்போது அதையே ஃபார்மேட் பண்ணுவாங்க, அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. சாரி, ஃபார்மேட் பாரு, அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் விளம்பரதாரர் குறைவாக இருக்கும்பொழுது எதுக்கு வந்து கூட்டு வச்சுக்கிட்டு அதை வரலையும் இழுத்துட்டு போய் அதுக்கு வந்து நியூ இயர் பேட்டா கொடுக்கணும், பொங்கல் ஒரு 3-4 காசு பேட்டா எக்ஸ்ட்ரா டபுள் பேட்டா கொடுக்கணும், எதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம். 6 லாங்குவேஜ்லையும் இவங்க வந்து பண்ணும்போது பார்வையாளருடைய இழப்பு இருக்கிறது சகஜமாகும். ஏன்னா மல்டி லாங்குவேஜ் பார்க்குறவங்க வந்து இதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இவங்க என்ன க்ரைட்டீரியாவில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல. இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு கூடுதல் தகவல் தெரிஞ்சுன்னா நிச்சயமாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த விசேஷ நாட்கள் வந்து டபுள் பேட்டான்ற கான்செப்ட்டுக்கு அதாவது இப்படி மாறி இருக்காங்க, நான் ஒரு ஐடியா சொல்லலாம். அதுவும் ஏற்புடையதாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்கான பதிலையும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, அதையும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த பிக் பாஸ் அப்டேட் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி முடிவதாக முதற்கட்ட தகவல்களும், 6 மேஜர் லாங்குவேஜஸ் இன் இந்தியா அதில் வந்து ஒரே நேரத்தில் வந்து லான்ச் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இது குறித்தான அப்டேட்ஸ் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஃபோன் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக நீங்கள் எங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் செய்திகளை அனுப்பலாம். ஸோ பிக் பாஸ் 10 கோலாகல துவக்கமாக இன்னும் நடுவில் வந்து ஆகஸ்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் செப்டம்பர். ஆகஸ்ட்டில் அவங்க வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்து காமன் மேனை வந்து டெலகாஸ்ட் பண்ணி அப்படியே அதில் இருக்கிற ஆட்களை தூக்கின்னு போய் அதில் போட்டு அப்படியே மஜாவாக போவோம் அப்படின்றது தான் இப்போதைய விஷயம். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஜனவரிக்கு மேலே கால் ஷீட், ஜனவரியில் பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டபுள் பெட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனாலையும் எத்தனை நாள் தான் இங்கே இந்த ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் கூட வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட போக முடியாமல் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது கூண்டுக்குள்ளே அப்படின்னு நிறைய டெக்னீஷியன்லாம் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதற்கேற்ற வருவாய்கள் வந்தாலும் கூட வரவன் வாங்க டபுள் பெட்டாக கொடுக்க போகிறேன், வருமானம் வந்து கொட்டுன்னு கொட்டுது அப்படின்னு நினச்சும் கூட அதை வந்து பண்ணி போயிருக்கலாம். ஆனால் நிதர்சனமான விஷயம் இதுதான். இதை தான் வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய அசம்ஷன் தான். நீங்களும் உங்களுடைய பார்வைகளை சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பாருங்கள். லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் பண்ண தயங்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை பரிந்துரைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டு எல்லோரும் தானே போடுறாங்க அப்படின்னு தவிர்த்துறாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு ஆர்ட் சிம்பிளாவது போட்டுட்டு போங்க. அதுதான் எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ வேறு என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.